எப்படி இருக்கு உங்களோட அவுட்ஃபிட்? ஆமா, நர்மதாவுடைய அத்தை பேத்தி. ஆமா, எங்க அத்தை பேத்தி வந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க. எனக்கு நாத்தல, அதனால போறோம். ஏரோப்ளேன்லயா போக போறா? ஏரோப்ளேன்ல போக போறா. ஃப்ளைட் ஏற போறாங்க, அதனால தான் போய் நிற்கிறாங்க. இல்லை இல்லை, ஏசியில் வந்தீங்களா? ஆட்டோவில் போய் என்ன போறீங்க? நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டீங்களா? பீச்சில் வந்து காலை நினைக்கிறதுக்காக இறங்கிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் நிறைய பயங்கரமாக டிப்டாப்பாக கிளம்பி இருக்கிறேன். இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் தான் போகிறேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நீதான் சிம்பிளா பண்ணிருக்கேன். இதுதான் சிம்பிளா? ஆமா, நான் எங்க அம்மாவும் கிளம்பியிருக்காங்க. ஃபங்க்ஷன் போகிறேன். ஆமா, நர்மதாவுடைய அத்தை பேத்தி. ஆமா, எங்க அத்தை பேத்தி வந்து பெரிய பொண்ணாயிட்டாங்க. எனக்கு நாத்தல, அதனால போறோம். அதுக்கு தான் கிளம்பிட்டோம். ஃபங்க்ஷனே முடிஞ்சிருமே நீங்க கிளம்புறது. ஆமாண்ணா, எத்தனை 4 மணிக்கு சொல்லியிருந்தாங்களா? இங்கே 4 மணி ஆயிடுச்சு. சரி வாங்க போகலாம், வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம. மாறுமாத பிள்ளை போல மடியிலே மடியிலே உறங்கிவிட நீலா வரும் நேரம் நட்சத்திரம் தேவையில்லை. நீ வந்த நேரம் நெஞ்சில் ஒரு ஊடல் இல்லை. வண்ண பூக்கள் வேர்க்கும் முன்னே வரச் சொல்லு தென்றலை, வரச் சொல்லு தென்றலை. எப்படி இருக்கு உங்களோட அவுட்ஃபிட்? ஆல்ரெடி போட்டுருக்க வீடியோல பார்த்துருப்பீங்க. சாரி கட்டலாம்னு பார்த்தா சாரி கட்டிட்டு ரொம்ப தூரம் போக முடியாது, அதனால வந்து நம்ம சுடிதாரே போட்டுக்கிட்டோம். அதே வந்து கொஞ்சம் லைட்டா ஆஃப் சாரி மாடல்ல. ஏரோப்ளேன்லயா போக போறா? ஏரோப்ளேன்ல போக போறா? ஏரோப்ளேன்ல ஃபங்க்ஷன் போறோம். ஏரோப்ளேன்ல அங்க இறக்கிறதுக்கு இடம் இருக்குதா? மெட்ரோ ஸ்டேஷன் வந்துட்டு ஏர்போர்ட்டு போகிறாங்க. மெட்ரோவுக்கு தான் வந்துக்கிறீங்க. பாரதி டிக்கெட் எடுத்துட்டு இருக்கோம், மெட்ரோவுக்கு வந்திருக்கோம். டிக்கெட் எடுத்துகிட்டு வேக வேகமாக வராங்க மேடம் விம்கோ நகரை நோக்கி. ஃப்ளைட்டில் போக போகிறீங்களா? சரி போங்க. சரி போ. இது 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 நீ எப்போவுமே அவசரம் தான் படும். நீ போமா, எப்போவுமே இது ஒரு அதிகபட்சம். இது ஃப்ளைட் ஏற போகிறாங்க, அதனால தான் போய் நிற்கிறாங்க. பாய் தான். இன்னும் நிறைய ஏர்போர்ட்டில் என்ன ஃப்ளைட்டு தண்டவாளத்துலையா போகுது? தண்டவாளத்து மெட்ரோ ஃப்ளைட்டா? அதாவது தண்டவாளத்தில் போகிற ஃப்ளைட்டு, ஏற போகிற ஃப்ளைட்டு. ஆமாம், ட்ரெயின் வந்துச்சு, நம்ம போகலாம் வாங்க. இப்போ வந்து மெட்ரோவில் வந்து உக்காண்டாங்க மேடம், ஒரு பிளேஸ் பிடிச்சி உக்காண்டாங்க. அது நான் பார்த்தேன். இறங்கிட்டு மேடம் கிளம்பிட்டாங்க. மேடம் இறங்கி ஓடினுக்குறாங்க, என்னை விட்டுட்டு வேக வேகமா. இல்லை இல்லை, ஏசியில் வந்தீங்களா? வாங்க, ஏதாவது எதுவுமே வாங்காமல் சுற்றி சுற்றி வந்துங்கன்னு. பழம் வாங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். பழம் வாங்கிட்டாங்க.
போய் எங்கே போகிறீங்க? நம்ம டெஸ்டினேஷன் ரீச் ஆகிட்டோம். ரீச் ஆகிட்டீங்களா? என்ன டிஸ்டன்ஸ்? சின்ன வயசுலாம் பீச்சு அடிக்கடி வருவோம் அந்த இடத்துக்கு. சின்ன வயசுல இங்கே வந்தால் விளாடுவியா? இங்கே தான் வந்து விளாடுவியா? லிஃப்ட் கேட் தாண்டி பீச்சுக்கு இருக்காங்க. இங்கே தான் எங்கேயோ ஃபங்க்ஷன் சொன்னாங்க. இங்கே தான் எங்கேயோ சொன்னாங்க, பீச்சில் தான் ஃபங்க்ஷன். பீச்சில் இல்லை, இங்கே இறங்கி ஏதோ இதெல்லாம் சகாயமாக தான். கரெக்டாக இந்த ஸ்கூலு இங்கே தான் அப்பா சொன்னார். இங்கே தான் ஃபங்க்ஷனா? இதுதான் பீச்சு. அது இங்கே வந்து விளாட்னு கடை தான். சின்ன வயசில் இங்கே தான் எப்பவுமே இங்கே தான் வந்து ஆட்டம் போட்டு கிடக்குமா. இந்த பக்கம் பீச்சு, இந்த பக்கம் சர்ச்சு. எப்பவுமே நம்ம அடிக்கடி வந்து இங்கே தான் வந்து ரிலாக்ஸ் பண்ணி ஜாலியாக இருந்துட்டு போயிடலாம். அப்படியே பீச் ஓரத்துலேயே ஒரு வீட்டில் வச்சுருக்காங்க. ஃபங்க்ஷன் வீடியோஸ்லாம் நம்ம அதிகமாக ஆட் பண்ணல ஃப்ரெண்ட்ஸ். பேசிகிட்டு இருந்ததுனால வீடியோ எடுக்க முடியல. பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய தட்டு வரிசை எல்லாமே வந்து நானும் அம்மாவும் எடுத்து வச்சுட்டு இருந்தோம். ஊரில் செய்கிற மாதிரி தான் அம்மா வந்து பார்த்து பார்த்து எல்லாமே வாங்கியிருந்தாங்க. அந்த கண்ணாடி, சோப்பு, சீப்பு, சோப்பு டப்பா, கைக்கு வைக்கிற கூணு, வளையல், பொட்டு, ட்ரெஸ்ஸு, இது எல்லாமே வந்து வாங்கியிருந்தோம். ட்ரெஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்டியாக எடுத்தாச்சு. அப்புறம் பூப்பழம், வெத்தலைப்பாக்கு, இது எல்லாமே வச்சு நம்ம வருஷத்தட்டில் வச்சு கொடுத்தாச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன்னா வந்து வருஷத்தட்டில் இந்த மாதிரி ஊரில் வச்சு கொடுக்குற மாதிரி ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படி சொல்லி கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. பீச்சில் வந்து காலை நினைக்கிறதுக்காக இறங்கிட்டோம். அலை வருது. காலை நினைக்கிறதுக்கு இறங்கிட்டு, ஆனால் தண்ணியை கிட்ட வரல. நம்ம தான் என்ன போனோம். இது மேலே போனால் நான் சரி நம்ம ட்ரெஸ் பண்ணிக்கிறோம், அது மேலெல்லாம் ஆயிடுமே அப்படின்றதுனால அப்புறம் திரும்ப போகணும்ல. இதுக்கு மேலே போனால் நனைஞ்சிரும். இதுக்கு மேலே போனால் நனைஞ்சிரும். இருட்டாக இருக்கு. ஒரு தடவை வந்திருக்கலாம், பட் நம்ம ஃபங்க்ஷன் இருந்ததுனால வர முடியாமல் போயிடுச்சு. ஆப்போசிட்லேயே தான் மெத்தையிலேருந்து நல்லாவே தெரிஞ்சுது பீச். பீச்சுக்கு வந்து என்ன தான் பண்ணுற நீ? சொல்லு. சரி வா போகலாம். அப்போ நீ ஃபங்க்ஷனுக்கு வரல, பீச்சுக்கு தான் வந்துக்கிற. அதனால பீச்சுக்கு வந்தியா? இருந்தாலும் காலை தண்ணி அதிகமாக வந்துச்சு. பேண்ட்டுலாம் நனைஞ்சிச்சு. வா சரி வா போகலாம். என்னங்க தண்ணி நிற்க வச்சுட்டு என்ன பண்ணுறது வந்து நீ? தனியே வந்து பீச்சில் விளையாடிச்சிருக்கியா? நான் மட்டும் தண்ணி நின்றுட்டு எல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க மேடம். மெட்ரோவில் திரும்ப வீட்டுக்கு போயிடலாம். சரி வா போகலாம். வீட்டுக்கு கிளம்பிட்டேன். வீட்டுக்கு கிளம்பிட்டு ட்ரெயின் வந்துச்சு, அப்படியே ஏறி ஓட வேண்டியது தான். இதான் லாஸ்ட்டு ஸ்டேஷனில் வந்து நிற்கிறோம். திரும்ப நம்ம போகிறது அதே இந்த லாஸ்ட்லேருந்து அந்த லாஸ்ட், இந்த காட்சியிலேருந்து அந்த காட்சி வரைக்கும் போனோம். காலியாக இருக்குது. பஸ் ஏறி கொஞ்சம் தூரம் தான் ட்ராவல், ஒரு 5 minutes ஆகுமா. அதுக்கப்புறம் நம்ம பைக் இருந்து பைக்கில் போயிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபங்க்ஷன்லாம் முடிச்சுட்டு நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. கார்வி போயிட்டு ஒரு சுற்றிட்டு வந்துட்டா. எப்படி இருந்தது? எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப நாள் கழிச்சு பார்த்தோம்ல, எல்லாரையும் பார்த்து பேசிட்டு அப்படியே பீச் பக்கத்தில் போயிட்டு. ஆனால் இருட்டில் போனதுனால அதான் கொஞ்சம் சரியா தெரியல. இருட்டில் போனதால பீச் ஒழுங்காக வீடியோ எடுக்க முடியல, சரியா தெரியல. ஆனால் நாங்கள் போயிட்டு கொஞ்ச நேரம் காற்று வாங்கிட்டோம். காற்று வாங்கிட்டு பீச் காற்று வாங்கி ரொம்ப நாள் ஆகுது. நிறைய வந்து அங்கே ஏற்கனவே பழைய வீடு, இதுக்கு முன்னாடி சின்ன வயசில் அங்கே இருந்ததால் அங்கே தெரிஞ்சவங்கெல்லாம், சின்ன வயசில் பார்த்தவங்கலாம் வந்து பேசினாங்க. அதுக்கிட்ட நர்மதா தானேன்னு சொல்லிட்டு என்கிட்ட பேசினாங்க. ஏன்னா நான் வந்து அதை பால்வாடி போகிற வரைக்கும் அங்கே தான் இருந்தேன்னு சொல்லுவாங்க. எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் தான் ஊருக்கு போனோம். ஸோ அதனால் நிறைய பேர் என்கிட்ட வந்து பேசினாங்க அங்கே இருக்கவங்க எல்லாருமே. அவ்வளோதான். உங்களுக்கு போயிட்டு இப்போ தான் வந்தேன். மணி 11 ஆக போகுது. ரொம்ப டயர்டாக இருக்குது. அவ்வளோதான் படுத்துடலாம். சரி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்புகிறோம். பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளோட நர்மதா வித் பாரதி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். பாய். பார்க்கலாம்.